போகுது பாரு. நடா வாழ்க்கை இது. வாழ்க்கையில வாயத்தை விட எங்கன்னா ஓடி போடலாம் பழகுது. என்ன பண்றது? என்னது நம்ம பொண்ணு ஓடியாச்சு? நேத்தான் கூட்டுல விட்டு வந்த அதுக்குள்ள என்னடா இது? அம்மா நித்யா என்னம்மா அழுதுன்னு வர? என்ன அழுதுன்னு வரியா? வாங்கிட்ட ஒண்ணு இல்ல அவங்கிட்ட தள்ளி விட்டு அவங்கிட்ட ஒண்ணு இல்ல மறுபடியும் வாங்கிட்டே தள்ளி விட்டான். எனக்கு இதெல்லாம் வேணும், நல்லா வேணும். இதாம்மா வேணும்னா இந்த பிரஸ் இல்லையா வீட்டுல? இல்லையா நான் கேட்டேன். அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? மாப்பிள்ள என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து சொல்ற ரொம்ப கூச்சமா இருக்குதுமா. நான் என்னத்த சொல்றேன், நீ என்னத்த சொல்ற? அவன் என்ன எப்படிலாம் அடிக்கிறான் தெரியுமா? ஏம்மா எதுக்கு அடிக்கிறான்? அதுவா மேல பாரு. அப்பாவுக்கு ஃபிளாஷ்பேக். போடி நேடி நினைச்சிக்கிற நீ என்ன நினைச்சிக்கிறா? பூட்டாம என்ன பண்ணுவான்? எதனா உங்ககிட்ட இருந்து நீ எடுத்துன்னு வருன்னு பார்த்தா என் தலையில நல்லா மிளகா இருக்கு பாக்குறீங்களா? நான் ஒன்னும் பேபி கிடையாது, கட்டைய அப்படியே கைத்தா மட்டும் மேலே கிடைச்சுவேன். எங்க அப்பா சொல்லி உன என்ன பண்ற பாரு. ஆமா இவங்க அப்பா பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜி, அப்படியே வந்து நார் கீச்சு அப்படியே வக்கீல ஆர்டர் வேற. போடி போய் உங்க அப்பா என்ன சொல்லி யார் நான் சொல்லிடி போடி. என்ன தள்ளி விட்டுல கரவண்டு கட்டியா உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளாம நான் விட மாட்டேன் பாரு எங்க அப்பான்னு சொல்லி. ஏடா முடிஞ்சது என்ன பாரு. என்னம்மா சொத்துக்காக வந்திருக்கிற அவ்வளவுதானே? வாமா சொத்தை காமிக்கிறவா. கையில் இருந்த காசு எல்லாம் செலவாச்சு. வீட்டில் ஏதாவது உண்டியில் உடைச்சாவது எடுத்து வர வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பசி தாங்க முடியல. போய் வீட்டில் ஒரு ரவுண்டு ஃபுல் கட்டிட்டு வந்துட வேண்டியதான். ஏம்மா சொத்துன்றீங்களே, உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி வரும்போது 20,000 நகையும் 10 லட்ச ரூபா பணமும் கட்டி வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? அதுதாம்மா கிடையாது. இந்த பாரு உங்க தாத்தா கொத்தாம் பாரு இத்து போன பொட்டி. இந்த பொட்டி அந்த சைக்கிள் ஓட்ட சைக்கிள். இதை கேட்டுதான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். புரியுதா? இன்னைக்கு வந்துச்சு உங்களுக்கு சொத்து. இத்து பந்து மக்கி பந்தெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டுற? தூக்கி கைலாங்கல்ல போடு. பாட்டு விட்டு சொத்து இருக்குது இல்ல, அதுல உங்க பங்கு இருக்குது இல்ல, அதை வாங்கி கொடு. எங்கேயோ சுத்தி எங்கேயோ வரணும் பார்த்தா கடைசியில அங்க வந்துச்சு பத்தியா? இது அவங்க அம்மாவை விட புத்திசாலி. நான் தான் முட்டாளாக்குறேன். என்ன பண்றது? சரி வாமா வாங்கி தரேன். எப்போ எல்லாத்தையும் பிரிச்சு துட்டு ஆகிட்டு இருப்போமா? எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? எங்க மாமன் முனியாண்டி. அவன் தான் எங்க அம்மா சொத்தை வச்சுக்கின்னு பிரிச்சு தர மாட்டேன் அடம் பிடிக்கிறான். அந்த கறி மூஞ்சி மேல குத்தி இன்னைக்கு சொத்தை வாங்குறேன் பாரு. வா அதுக்கு மேல உங்க அம்மா அதாவது என் ஆயா நல்லா வந்து சிலுக்கு சுமிதா மாதிரி ஆடுறா. சொத்து பிரிச்சு கேட்டா என் உயிரை போடுவோம் அப்படின்னு. நீ அவ பிரிச்சு தரல அவ உயிரை நானே எடுத்துறேன் பாரு. ஐயோ எங்க அம்மா உயிரை நீ அடி போயியா? துப்பு கட்டு மனுஷன் ஒன்னுத்துக்குமே புண்ணியம் கிடையாது. எதுக்கு இருக்கிற இருந்தாலும் ஏய் சுந்தரி, என்னடி காலையில் பெண்ணாத்தி கிடையாது? பைத்தி பிடிச்சிச்சு அதான் பெண்ணாத்தின்னு கிடக்குறேன். தெரியுது உன்னை பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, வாயை கொடுத்தா வாங்கி கட்டின்னு போயிடுவேன். ஏன்டி கோவப்படுற? எங்க அக்கா உடனே கொஞ்சம் தான் இருப்போது செத்துக்காக அப்புறம் நம்ம பாகத்தை பிரிச்சு நம்ம எடுத்து போறோம். என்னது பிரிச்சு வாங்கி அப்புறம் ஊராடு சொல்லி மொத்தமா எழுதி வாங்கினாக்கா பிரிச்சு வாங்கிறியா? பிச்சை தான் ஆகும். நாங்க 3 பேர் இல்ல 3 பேர் 3 பாகம் போட்டு தான் பிச்சு கொடுப்பாங்க. ஓஹோ ஏன் தீபாவளி பலகாரம் பொங்கல் பலகாரம் சிறு வயசுல யாரு குத்துது? என் வைப்பு கேட்க மாட்டேன். தற்கொலைக்கு போன தத்தல நான் போய் அக்கா தங்கச்சி பேசிட்டு வரேன். நானு எங்க அப்பா ஒரு பொண்ணை கட்டி வைக்கினாக்கா ஒரு ராசியை கட்டி வச்சிட்டான். சொத்துன்னு அலையிறா. ஒரு கேஸ் ஒன்று எங்கள் அக்கா வாங்கி கொடுன்னு சொல்கிறேன். எங்கே வாங்கி கொடுக்குறா? டெய்லி அடுப்பில் சமைக்கிற வேலையாக போச்சு எனக்கு. வெறும் உடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? நீ உடச்சி பாரு தெரியும். ஒரே முள்ளாக கிடக்கு. ஒரு கேஸ் வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்குறியா? நீ உனக்கு கேஸ் தானே தேவை? உங்க அண்ணன் வரட்டா நான் வாங்கி கொடுக்குறேன். வாங்கி கொடுப்பானா அண்ணன்? தங்கச்சி நம்ம பண்ணிக்கிறாங்க. வேணா இப்போதான் வெறும் உடச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் இருந்தா சாப்பாடு ஆக்கி போட்டுருவேன். நான் நீ சாப்பிட்டு போவேன். தங்கச்சி பேர் என் மேலே எவ்வளோ பாசமா இருக்குது. இதுங்களுக்கு போய் சொத்து பசி விடணுனாக்கா நான் மனுஷனே கிடையாது. வாமா ஏக்கா என்ன சோகமா உட்காந்துற? வாடா வா. இப்போதான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு வெயிட் ஆயிருந்தா உனக்கு. அக்கா வெறுத்தி அஞ்ச மாதிரி பேசுற நீ. வீடு போந்து காடு வாந்து அந்த கடவுள் கூட கண்ணு இல்லையா? கூட்டு போக மாட்டேன்றானே. ஏங்க அப்படி மனசை கஷ்டப்படுத்திக்கிற? உனக்கு சொத்து பிஸ் தரனால தானே நான் பிஸ் தரேன் உனக்கு. சொத்து பிரிக்க வந்துக்கிறேன். அக்கா ரிஜிஸ்டர் போய் பார்த்து வரேன். சொத்து பிரிக்கிற விஷயமா என்ன? நான் வரட்டுமா? நீ எனக்கு தங்கச்சியா வந்துட்ட. இனிமேல் தங்கச்சியா பிறகு போற ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் இது ஒரு முடிவு கட்டிடலாவா? அண்ணன் தங்கச்சியா எங்கேயா போறீங்க? கடத்தடிக்கு போய் கமர் கட்டு வாங்கி கொடுலான்னு போறேன். சின்ன வயசுல வாங்கி கொடுத்தது இப்ப உனக்கு வாங்கி தருவா? யோ நீ எப்படி அந்த ஆளு எனக்கு தெரியா? மரியாதை வீட்டுக்கு வாயா. எப்படி ஆடி வரான் பாரு தரத்துல. எங்க போய் ஊர் சுத்திட்டு வரதுனே தெரியலையே. அக்கா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க? கறி குழம்பா மீன் குழம்பா? வாசனை தொலைக்குது. தொலைக்கும். போன பொங்கலுக்கு அப்பா பல்லாவரம் சந்தி கூட்டு போய் ஒன்னு தொலைச்சாரு பாரு. அப்பயே நீ தொலைஞ்சிருந்தனா எங்களுக்கு இந்த தொல்லை இருக்காது. சொத்து எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா. சரி அதை விட எத்தனை தடவை போய் பொறிட்டு வந்த?
அக்கா நானே மறந்துட்டேன்க்கா எல்லா தெருவும் பொறுக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் 2 தெரு பேலன்ஸ் இருக்கு. சாப்பிட்டு போய் பொறுக்கிறேன். தண்டம் தண்டம் நம்ம அப்பட மாதிரி ஒண்ணுத்துக்கு உதவுதானே இருக்கிறானே. அக்கா இப்போ எதுக்கு அந்த ஆளை திட்டுற? அம்மா இல்லைன்னா கூட அப்பா தானே நம்ம 2 பேத்தையும் வளர்த்தாரு. ஆமா அந்த ஆள் வளர்த்து கீச்சிட்டான். உன்ன மாதிரி அவனும் தெரு தெரு தானே பொறுக்கிருந்தான். நம்ம ஆய விட்டு தானே வளர்ந்தோம். தெரு தெருவா பொறுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாதுக்கா. பசிக்குதுக்கா, சோத்த போடுக்கா. ஏற்கனவே உன் மாமகார என்ன அடிச்சு துரத்திட்டான். உனக்கு சோறு ஒன்று தான் கேடா. அடிச்சு துரத்திட்டானா? எத்தனை நாள் என்ன சோறு போடாத அடிச்சு துரத்திருக்க. உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அக்கா அதெல்லாம் பேசிக்கலாம்க்கா. எல்லாம் பார்க்கணும் என் தலை எழுத்தா போச்சு. அடியே போன விஷயம் என்ன ஆச்சு? சொத்து பிரிச்சு ஏத்திட்டானே. மயிரா போச்சு. அன்னைக்கு அறிவு ஒருத்த வந்தா அண்ணனை பிடிச்சி இழுத்து முட்டான். என்னடி சொல்ற? நான் அண்ணனு போய்கிட்டா இருந்தா அன்னைக்கு அறிவு ஒருத்த அண்ணன் அடிக்காத குறைய ஆகிட்டு முட்டான். அக்கா 2 ஆயாவும் சண்டை போட்டுக்கினே இருக்கு. தெரியலையே, வாடா போய் பாப்போம். என்ன பண்றது? எதுவும் பண்ண வேணாடி, நான் பண்றேன். என்ன கேவி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? எங்களுக்கு என்னடா வரப்போகுது? எல்லாம் சொத்து பிரச்சனை தாடா. பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேன். அதே சொத்து பிரச்சனை நீ தீர்த்து வைக்கிறியா? நீ ஹைகோர்ட் வைக்கல. வக்கீல் இல்லக்கா, வக்கீல் மாதிரி. எப்படா இவ்வளோ மூளை? ஏய் கேவி நீ செத்தறியா? கழங்கார பாவி, சொத்தை பிரினாக்கா என் உயிரை பிரிக்க வந்துக்கிறியாடா? கேவி நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வரியா என்ன கொல்ல வரியா? ஏய் கேவி நான் உன்னை கொல்ல வரல. செத்து போன மாதிரி நடி. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. சொத்தை நான் பிரிச்சு தரேன். நல்லா யோசனைடா. 12 seconds later. அக்கா என்னை விட்டு போயிட்டியாக்கா? நீ வேணா போய் தொலையன். ஐயோ பாட்டி, எனக்கு கல்ல முட்டையெல்லாம் வாங்கி தருவியே. நீ விட்டு போயிட்டியா பாட்டி? பாட்டி என்ன சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொல்ல பாத்தியே. இப்ப நீயே செத்து போயிட்டியே. ஏய் உன்னாலே அக்கா செத்து போச்சுடி. பணம் என்ன போறேன், சொத்து என்ன போறேன்டி. எங்க அக்காவை செத்து போச்சுடி. திரும்பி வருமாடி சனினே. அக்கா செத்துட்டியா அக்கா? என்னக்கா ஆச்சு உனக்கு? அக்கா என்னாச்சுக்கா? அண்ணி போய் சேர்ந்துட்டியா? இனிமே சொத்து பூரா எங்களுக்கு தான். சொத்து சொத்துன்னு ஆயுதியே. இப்ப செத்து போயிட்டியா? செத்து செத்து அரைஞ்சிடு உன்னை தெரிஞ்சுக்கோ. எழுதி விட்டு என்னடி பேசுறீ? இனிமே சும்மா இருந்தா நல்லா இருக்காது. என் பங்கு எத்துனே இருந்தா உங்க 2 பேர் பங்கு இந்த அக்கா மேலே எத்துங்க. இதுக்காக தாண்டா நான் கத்த மாதிரி நடிச்சேன். கத்த மாதிரி நடிச்சேன். 1 minute 37 seconds later. வசந்தா இந்தா உன் பங்கு, இந்தா என் பங்கு கத்துக்கு. வெந்த புண்ணும் ஆறிடுமா, வேதனை தான் தீர்ந்திடுமா. அக்கா நான் தானே ஐடியா கொடுத்தேன். எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க. ஏன் இப்ப தெரு தெருவா பொறுக்குனேன், அப்புறம் ஊர் ஊரா பொறுக்குற? ஒண்ணுடா இவ்வளோ பணம் வச்சுக்குதியா? அம்மா நித்யா, என்னம்மா இவ்வளோ பணம்? ஆயா பங்கு பிரிச்சு கொடுத்துச்சு. அப்ப என் பங்கு பிரிச்சு கொடுத்துரு. எதுவும் கிடையாது, கிளம்பி. எதுவுமே என் வீட்டுக்கார வீட்டுக்கு போறேன். ஒத்த பைசா கூட கொடுக்காத, அப்படியே ஏற்றும் போத. என் கதை அவ்வளோதானா?